வள்ளி 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 வள்ளியின் கதை. என்னடி அம்மா, வீட்டில் யாரையுமே காணோம்? எப்போ பார்த்தாலும் எங்கன்னா போயிடுறாங்களே, வீட்லயே இருக்கிறது இல்லையா? அட நீ வேற யாக்கா, நானே என்னடான்னு உட்காந்துட்டு இருக்கேன். இந்த குழந்தைக்கு ஏதோ சைக்கிள் வேணுமாமா, அந்த பித்திரிக்கு குழந்தைய கையில் தூக்கின்னு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குதாம்மா, அதுக்கு ஏதோ ஒரு வண்டி வாங்கின்னு வரேன்னு போகுதுங்க. இதனாடி இது கூத்தா இருக்குது, குழந்தைய தூக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கு நான் மருமக சைக்கிள் வாங்க போனா? அட ஆமக்கோ, நான் எங்கே போய் சொல்கிறது, எங்கே போய் முட்டிக்கிறது? என்னமோ பண்ணிக்கோங்கன்ட்டு நானும் சும்மா இடுறது. நல்ல புருஷன், அவனுக்கு ஏத்த பொண்டாட்டி. நாம் ரெண்டு பேரும் என்ன சொல்லி என்ன புலம்பி என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை, விடு, நீ பண்ணுறது தான் சரி. இது வந்து கிச்சன். நாங்கள் அடுப்பு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், ஏன்னா அம்மா தான் சமைக்கிறாங்கன்றதுனால நீங்கள் உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் பாத்திரமெல்லாம் பார்த்தீங்கன்னா மண் சட்டியில் தான் இருக்கும், ஏன்னா இது ஒரு ஹெல்தி ஆப்ஷன்ன்றதுனால எங்கள் அம்மா இதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு இந்த ஐட்டம்ஸ் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா அதை நான் வேணால் கிளியர் பண்ணி சொல்லிடுறேன். அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்லைங்க, இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயந்தான். இந்த பொருளெல்லாம் வெளியே வாங்க போகணுமுன்னா இப்போதைக்கு காஸ்ட்லியாக தான் இருக்கும், அதனால் இது இருந்துக்கிட்டோம், நாங்கள் பார்த்துக்குறோம். ஓகே ஓகே, சரி சரி. அப்புறம் கொஞ்சம் அங்கங்கே கிராக் விழுந்திருக்கு, உங்களால் பெயிண்ட் அடித்து கொடுக்க முடியுமா? ஏன்னா நாங்கள் வளர்ந்த ஆசிரமத்தில் சொல்லுவாங்க, இந்த மாதிரி கிராக் விழுந்தா வீட்டில் சண்டைக்கு அதிகமாகும்னு சொல்லிட்டு, அதனால தான் கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்ஃபேக்ட் நீங்கள் இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் இன்னொரு வீடு கட்டிகிட்டு இருந்தோம் இல்லையா, அதனால தான் நான் இந்த வீட்டை கவனிக்கலை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எதெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஆளுங்களை அமுச்சு விட்டுறேன், அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஓகே. அப்புறம் இது மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே ஜென்ட்ஸ் அந்தளவுக்கு பார்க்க மாட்டாங்க, அதனால் நீங்களே கொஞ்சம் பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ வாங்க இன்னொரு ரூமுக்கு போகலாம். சரி போகலாம். ஆஹா, ஃபேன் போடாமலே நல்லா ஜிலு ஜிலுன்னு காற்று நல்லா வருது. ஜன்னல் வெளியே பார்க்கறதுக்கு கூட வெளியே பேக்ரவுண்டும் ரொம்ப சூப்பராக இருக்கு. சுக்கு, என்னண்ணா, என்ன விஷயம்? நீ சும்மா அதை பண்ணி கொடுங்க இது பண்ணி கொடுங்கன்னெல்லாம் கேட்காதம்மா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அட சும்மா இருங்கண்ணா, நீங்கள் வேற. அப்போ சரி, நீங்கள் 3 பேரும் பார்த்துட்டு வாங்க, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். அம்மா தனியாக நின்றுருக்காங்க. சரி ஓகேங்க. என்னம்மா, உந்து முடிஞ்சாம்மா, போகலாமாம்மா? போகலாம் போகலாமா. எங்கே உங்கள் அப்பா ஒரு வண்டி கிண்டி எதனா வாங்கி கொடுத்தா நம்ம எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம், இல்லைன்னா இப்படி நடந்து நடந்து காலெல்லாம் வலிக்குது. உங்கள் அப்பா ஒரு வடிகட்டின கஞ்சன், நாம் குழந்தை என்ன பண்ணுறது? போகலாம் வா. என்ன பங்கஜம் குழல் மாதிரி இருக்கு? பங்கஜ் தானா இல்லை வேறு யாரோவா? போகிறாங்க, எதுக்கும் கூப்பிட்டு பார்ப்போமா? பார்க்குறதுக்கு பங்கஜம் மாதிரியே தான் இருக்கா. பங்கஜம், யார் அது நம்மளை பேரை கூப்பிடுறது? நீங்கள் பங்கஜம் தானே? ஆமாம், நீங்கள் யார்? நான் நான் சாவித்ரி அக்கா. ஆமாம்மா, சாவித்ரி தான். நீ நீ எப்படிமா இருக்க? அக்கா அக்கா எப்படிக்கா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா, அழாத. நீ எப்படி இருக்க? அது யாரு, உன் பொண்ணா? ஆமாக்கா, ஆமாம், அது என் பொண்ணு தான். நீ எப்படிக்கா இருக்க? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? மன்னிச்சிருக்கா,
அம்மா அப்பா செத்தப்பவும் என்னால் வர முடியல. ஊரில் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் உங்களுக்கெல்லாம் பண்ண துரோகத்துக்கு நிறைய அனுபவிச்சிட்டக்கா. என்ன மன்னிச்சிருக்கா ப்ளீஸ். துரோகமா? அம்மா என்ன துரோகம் பண்ணியிருப்பாங்க? இருக்கட்டும் இருக்கட்டும்மா, எதுக்கு பழச பேசிக்கின்னு? விட்டு விட்டு. எடி வெண்ணிலா, ஏன் அங்கேயே நின்றுட்டு இருக்க? வா, இந்த என் அக்கா. பெரியம்மா. பெரியம்மா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்டா கண்ணி. நீ எப்படி இருக்க? படிச்சுன்னுக்கிறியா இன்னும்? நான் நல்லா இருக்கேன் பெரியம்மா. படிப்பெல்லாம் முடிச்சாச்சு பெரியம்மா. இனிமே வேலைக்கு போகலான்னு தான் நினச்சிட்ருக்கேன். என்ன அம்மா யார் கூட பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு? அட்ரஸ் எதனா யாரன்னு கேட்டு வந்திருப்பாங்க. ஆமா வள்ளி, நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, பங்கஜம் இவதாம்மா என் தங்கச்சி. இது வந்து பங்கஜமோட பொண்ணு. ஓ சித்தி. சித்தி நல்லா இருக்கீங்களா சித்தி? நான் நல்லா இருக்கேம்மா. நீ நல்லா இருக்கியா? என்னம்மா பண்ணிட்டுருக்க? நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் சித்தி. சரி சரிம்மா. அக்கா, இதுதான் உன் வீடாக்கா? இல்லைம்மா, இது எங்கள் வீடு தான். ஆனால் நாங்கள் இப்போ இங்கே இல்லை, இன்னொரு வீட்டுக்கு போயிட்டோம். இது வாடகைக்கு விட்டுட்டு போகிறதுக்கு தான் வந்தோம். ஓ சரி சரிக்கா. சரிக்கா, வீட்டுக்கு வாக்கா. ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ணுறோம். இருக்கட்டும் இருக்கட்டும்மா, இன்னொரு நாள் வரேன். அது என்னக்கா இன்னொரு நாள்? முடியவே முடியாது. இப்போ வந்தே வந்தாகணும் நீ. இல்லைம்மா, கொஞ்சம் வேலை இருக்குது. நீ உன்னோட ஃபோன் நம்பர் இதை வள்ளிக்கிட்ட கொடுத்துட்டு நான் உனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன். அப்புறமா இன்னொரு நாள் வரேன். சரிங்கக்கா, மறக்காமல் வாங்கக்கா. வெண்ணிலாமா, இந்த அக்கா கிட்ட போய் ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்துருமா. நம்ம என்னைக்குன்னா ஃப்ரீயாக இருக்கும்போது பேசலாம். சரிங்கம்மா, நான் கொடுத்துட்டு வரேன். என்னம்மா நல்லா இருக்கியா? உன் புருஷன் உன்னை நல்லா பார்த்துக்கிறானா? அம்மா அப்பா அக்கா எந்த உறவு வேணான்ட்டு தூக்கி போட்டு போயிட்டியே, இப்போ எப்படி இருக்கம்மா? அட நீ ஏங்கா தெரியாதனமா வயசில் போயிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டக்கா. அந்த ஆள் ஒரு சரியான வடிகட்டின கஞ்சோங்க்கா. என் வாழ்க்கையை விடுக்கா. நீ எப்படிக்கா இருக்க? இதில் தான் நம்பர், அப்புறம் அட்ரஸ். சரிங்களா? நீங்கள் கண்டிப்பாக அம்மா கூட நம்ம வீட்டுக்கு வரணும். சரியா? நீ படிச்சிட்ருக்கியா இல்லை வேலைக்கு போயிட்டுருக்கியா? நான் படிப்பு முடிச்சிட்டேன்க்கா. வேலைக்கு இன்னும் போகலை, இனிமே தான் பார்க்கணும் அக்கா. நீ என்ன வள்ளினே கூப்பிட வேணிலா? சரிங்கக்கா. ஐயோ சாரி. சரிங்க வள்ளி. என்னம்மா, என்ன இப்படி சொல்கிற? நீ கல்யாணம் பண்ணிக்கின்னு சந்தோஷமாக குடும்பம் நடத்திட்டு இருக்க. அதனால தானே எங்களெல்லாம் பார்க்கவே வரலன்ட்டு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். நீ என்ன இப்படி சொல்கிற? அட அந்த சுக கதையை விடுங்கக்கா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்ட்டு நான் நல்லா புரிஞ்சுக்கினேன். அதனால தான்க்கா இனிமே என் பொண்ணுக்கு கிடைக்கிற வாழ்க்கையான நல்லா இருக்கணும்னு பார்த்து பார்த்து பண்ணிட்டுருக்கேங்க்கா. என்னம்மா, எதனா வேலைக்கு எதனா அனுப்பலாம் இல்லை? அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணலாமே. எதுக்கு? என்ன வயசாயிடுச்சு அவளுக்கு? அட நானும் அதுதான்க்கா சொன்னேன். அவள் சம்பாதிக்கிற காசில் தான் நாம் என்ன சாப்பிடணுமா அப்படின்றாங்க அவங்க அப்பா. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைக்கா. அதனால தான்க்கா. சரிக்கா, வள்ளிக்கு எதனா வரன் எதனா வந்துச்சா? ஆமாம்மா, அவள் வேலை பண்ணுற இடத்துலயே ஒரு வரன் வந்திருக்கு. இப்போ எதுக்கு மார்கழி கழிஞ்சு பேசிக்கலான்னு சும்மா ஆயிட்டுமா. சரி சரிக்கா, சந்தோஷம் சந்தோஷம். சரிக்கா, நல்லது கெட்டதுக்கெல்லாம் இனிமே என்ன கூப்பிடுக்கா. நீயும் என்ன ஒதுக்கி வச்சிடாத. அப்படியெல்லாம் இல்லைம்மா, நீ இங்கே இருக்கன்றதே எங்களுக்கு தெரியாது. சரி, நீ எங்கே தங்கிட்டு இருக்கம்மா? நான் இங்கே தான்க்கா, இந்த ஊர் தான். இந்த ஒரு 10 நிமிஷம் தள்ளி போனாதான் எங்கள் வீடு இருக்கு. அதனால தான் உன்னை வாக்கான்ற, நீ வரமாட்டேன்ற. நானும் இதே ஊர் தாம்மா, ரொம்ப வருஷமா இங்கே இருக்கேன். உன்னை நான் பார்க்கவே முடியல. சரி விடு, எப்போனா ஒரு நல்ல நாள் அந்த மாதிரி எதனா இருக்கும்போது நான் வரேன். நீயும் பொண்ணும் புருஷனும் கண்டிப்பாக வீட்டுக்கு வாமா. சரி சரிக்கா, கண்டிப்பாக நான் வரேன். அப்புறம் வேலையை ட்ரை பண்ணலையா? எதனா இன்டர்வியூ எதனா கொடுத்தீங்களா?
இல்லைக்கா. சாரி சாரி வள்ளி. இல்லை வள்ளி, இனிமே தான் இன்டர்வியூ கொடுக்கணும். அப்பா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாரு. அதனால தான் நான் எங்கேயுமே போகாமல் வீட்டோட இப்போதைக்கு இருக்கேன். அட என்ன வெண்ணிலா நீ நீ என்ன படிச்சிருக்க? நான் எம்பிஏ முடிச்சிருக்கேன். எம்பிஏ முடிச்சுட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கியா? உனக்கே நீ பண்ணுறது சரின்னு தோணுதா? எதனா ஒரு கம்பெனிக்கு போக வேண்டியது தானே? அப்பாவை கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாம் இல்லையா? நான் ரொம்ப ட்ரை பண்ணேன், ஆனால் கேட்டுக்கல. காசுக்காக இல்லை வெண்ணிலா. அட்லீஸ்ட் உனக்கு ஒரு போல்ட்னஸ் வரணும். அந்த மாதிரி விஷயத்துக்கான நீ வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து வேலைக்கு போகணும் தானே? அப்போ தானே உனக்கு ஒரு தைரியமும் வரும். நம்மனால எதையும் சாதிக்க முடியுன்ற நம்பிக்கையும் வரும். நீ வீட்டுக்குள்ளேயே இருந்தா நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் உன்னோட ஹஸ்பண்ட் அந்த வீட்டுக்கு வந்து எதனா ஒரு சுச்சுவேஷன் பிரச்சனை ஆச்சுன்னா உன்னால முடிஞ்சது நீ பார்த்து பண்ணுவ இல்லை? நீ இப்போவே வீட்டுக்குள்ளே இருந்தா அதுக்கப்புறம் நம்ம அம்மாங்க அதுக்கு முன்ன இருந்த பாட்டிங்க மாதிரியே நீ வீட்டுக்குள்ளேயே தான் இருந்து இருக்கணும். புரியுது. சரி, நான் இன்னொரு தடவை அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறேன். நான் முறையாக என் தங்கச்சியை பார்க்குறேன். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆனாலும் இப்போ நான் சொன்ன விஷயம் உனக்கு வருத்தமாக ஆக்கியிருக்கலாம். பட் இது உன்னோட ஃப்யூச்சருக்கு நல்லது. அதனால தான் நான் சொல்கிறேன். நீ அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி ஏதோ ஒரு வேலைக்கு நீ இன்டர்வியூ கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோ. இல்லை இதோ நான் ஒர்க் பண்ணுற கம்பெனிக்கு வந்தாலும் நீ வரலாம். ஏதோ ஒன்று பண்ணி உனக்குன்னு ஒரு ஃப்யூச்சருக்காக நீ பார்த்து பண்ணிக்கோ. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். இல்லை வள்ளி, நீ சொன்னது கரெக்டு தான். அது எனக்கு தெரியாமல் இல்லை. ஆனால் எங்கள் அப்பாவை பற்றி உனக்கு தெரியாது. அதுதான் பிரச்சனை. சரிக்கா, அவர் வீட்டுக்கு வந்திருப்பாரு. நாங்கள் இப்போ போகிறோம். நீ மறக்காம வீட்டுக்கு வாக்கா. சரி சரிம்மா, போயிட்டு வா. ஹாய் கண்ணுங்களா, வீடியோ பார்த்தீங்களா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிடுவீங்க தானே? பண்ணிடுவீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கண்ணுங்களா, நாளைக்கு பார்க்கலாமா? பாய்.